ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆண்டுகளை சமஸ்கிருத பெயரில் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இதே சமஸ்கிருதத்திற்கு இணையாக நம் முன்னோர்கள் வகுத்த 60 தமிழ் ஆண்டுகளின் தமிழ் பெயர்கள் என்ன என்பதை இந்த பகுதியில் பார்க்கலாம். பிரபவ, விபவ, சுக்ல, பிரமோதன்னு சமஸ்கிருதத்தில் வரும். அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும், அதாவது 60 ஆண்டுக்கும் உள்ள தமிழ் பெயர்களை வரிசையாக சொல்லுகிறேன். பிரபவிலேருந்து ஆரம்பிக்கிறேன். பிரபவங்கிறதுக்கு முதல்லேருந்து வரேன். நற்றோன்றல், உயிர்தோன்றல், வெள்ளொளி, பேருவகை, மக்கட்செல்வம், அயல்முனி, திருமுகம், தோற்றம், இளமை, மாழை, ஈச்சுரம், கூலவலம், முன்மை, நேர்நிரல், விளைபயன், ஓவியக்கதிர், நற்கதிர், தாங்கழில், நிலவரையன், விரிமாண்பு, முற்றறிவு, முழுநிறைவு, தீர்ப்பகை, வளமாற்றம், செய்நேர்த்தி, நற்குழலி, உயர்வாகை, வாகை, காதாண்மை, வெம்முகம், பொற்றடை, அட்டி, எழில்மாறல், வீரியழல், கீழறை, நற்செய்கை, மங்களம், பகைக்கேடு, உலக நிறைவு, விசுவாவசு. இப்போ நடக்குது இல்லையா, இப்போ தமிழாண்டு, இப்போ இந்த இப்போ பிறந்திருக்கு இல்லையா, இப்போ நடக்கிறது விசுவாவசு. அதுக்கு தமிழில் உலக நிறைவு அப்படிங்கிற பேர். அருட்தோற்றம், நச்சுப்புழை, பிணைவரகு, அழகு, பொதுநிலை, இகழ்வீறு, கழிவிறக்கம், நற்றலைமைன்னு சொல்கிறது. இதை பிரமாதிச வருஷத்துக்கு. பெருமரம், தாமரை, நலங்கிற சமஸ்கிருத மாதத்திற்கு ஆண்டுக்கு தாமரைன்னு பேர். பொன்மை, கருமை வீச்சு, சித்தார்த்திங்கிற ஆண்டுக்கு முன்னிய முடிதல், அழலி, துன்மதிங்கிறதுக்கு கொடுமதி, துந்துவிக்கு பேரிகை, ருத்ரோத்கார்கி ஒடுங்கி, இரக்தாட்சிக்கு செம்மை, குரோதனத்துக்கு எதிரேற்றம், 60வது இறுதியாண்டு அட்சய, அதற்கு வளங்கலன் அப்படின்னு பேர். இந்த சமஸ்கிருதத்தில் தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 60 ஆண்டுகளையும் அதற்கு உண்டான தமிழ் பெயர்களை இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறேன். முடிந்தவர்கள், தெரிந்தவர்கள் பயன்பெறட்டும், தெரிந்து கொள்ளட்டும். தமிழ் தெரிந்து கொள்ள வேண்டாமல்லவா? தமிழ்நாட்டிலிருந்து தமிழை தெரிந்து கொள்ளும். இதெல்லாம்